அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து 4வது கடைசியான ஐட்டம் முடிக்க போகிறோம். அடித்தளம் ஃபவுண்டேஷன். இப்போ ஸ்லாபை பார்த்தோம், பீமை பார்த்தோம், காலத்தை பார்த்துட்டோம். இப்போ அடித்தளம் அல்லது ஃபவுண்டேஷனை பார்க்க போகிறோம். ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா ஃபவுண்டேஷன் ஃபெயில் ஆகிடுச்சும்பாங்க, ஃபவுண்டேஷன் இறங்கிடுச்சும்பாங்க. பெரும்பாலும் காலம் பீம் இறங்கிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு ஃபவுண்டேஷன் தான் இறங்கியிருக்கும். அப்போ அந்த ஃபவுண்டேஷனை பற்றின கான்செப்ட்டு இது பல துறைகள் சார்ந்தது. மண் சம்மந்தமாக ஒருத்தர் எக்ஸ்பர்ட் இருப்பார், ஸ்ட்ரக்சுரல் எக்ஸ்பர்ட் இருப்பார், எக்ஸிகியூஷன் எக்ஸ்பர்ட் இருக்கு. இந்த 3 பேர் அறிவும் சேர்ந்தால் தான் இந்த அடித்தள கணக்கு போட முடியும். அது உங்களுக்கு எளிய முறையில் சொல்லித்தர போகிறேன். தூண்கள்லேருந்து பளு வந்து ஃபுட்டிங் அல்லது கடைகாலுக்கு போய் சாயிலுக்கு போகுது இல்லைங்களா? அப்போ நம்ம சாயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது எந்த மண்ணு மேலே நிற்குதோ அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி ஃபவுண்டேஷனோட அளவு மாறும். தூண்கள்லேருந்து வர பளு ஃபவுண்டேஷன் மூலமாக சாயிலுக்கு போகிறதுனால அந்த பளு மட்டும் நமக்கு தெரிஞ்சால் பார்த்தாது, மண்ணின் தன்மை அப்படின்னு தெரியும். எப்படின்னா மண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு களிமண்ணுன்னு வைங்களேன். களிமண்ணில் உதாரணத்துக்கு இப்படி நடந்து போனோன்னு வைங்க, ஒரு மாடு நடந்து போகுது. மாடு நடந்து போச்சுன்னா ஒரு களிமண்ணிலையோ அல்லது மணல் பீச்சிலையோ நடந்து போச்சுன்னா அப்படியே காலை இறங்கிடும் பாருங்க. ஆனால் மனுஷனுக்கு வந்து ஃபுட்டிங்னு ஒரு உறுப்பு இருக்குது, நம்மளுடைய பாதம்னு ஒரு உறுப்பு, அது வந்து அகலமாக இருக்குது. அப்போ அது இறங்காது. அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஃபவுண்டேஷனுக்கும் நம்ம வந்து பில்டிங் காலத்தில் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி அதை ஃபுட்டிங்னு சொல்கிறோம். காலத்தை அடிப்பகுதியில் பெருசு பண்ணி அதை ஃபுட்டிங்னு சொல்கிறோம். அப்போ இறங்காது இல்லைங்களா? அதுதான் ஃபுட்டிங்கோட தாத்பரியம். அதை பெருசு பண்ணுறோம். இப்போது அறிவியல் பூர்வமாக அது எவ்வளோ சைஸ் போடணும், ரொம்ப பெருசு போட்டாலும் நமக்கு காசு இழுத்துடும், ரொம்ப கம்மியாக போட்டாலும் பாதுகாப்பு இல்லை. அதனால் எப்படி கணக்கு போடுறதுங்க தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். களிமண்ணுக்கு ரொம்ப கம்மியான கெப்பாசிட்டி தான் இருக்கும். அப்படிங்கும்போது களிமண்ணில் டக்குன்னு ஃபவுண்டேஷன் இறங்கிறதுனால பெரிய ஃபவுண்டேஷனாக போடணும். மனசில் நினச்சி பாருங்கள், பெரிய கால் இருந்ததுன்னா களிமண்ணில் இறங்காது, சின்ன கால்னால் இறங்கி வரும். அப்போ பெரிய ஃபுட்டிங் போடணும். ஒரு மீடியமாக சரள மண், சிகப்பு மண், இந்த மாதிரி ஓரளவுக்கு தாங்கக்கூடியதுக்கு ஒரு நடுத்தரமான ஃபவுண்டேஷன் போட்டால் போதும். நடுத்தரமான ஃபவுண்டேஷன் போட்டால் போதும். ஆனால் ராக்கு நல்ல ஒரு பாறை இருக்குதுன்னு வைங்களேன், சின்ன ஃபவுண்டேஷன் போட்டாலே போதும், ஏன்னா இறங்காது. இதை கணக்குப்படி நான் போட்டேன்னா அறிவியல் பூர்வமாக களிமண் ஒரு 10 டன்னு சதுர மீட்டருக்கு தாங்குன்னு சொல்லுவேன். அதை வந்து கணக்கு போடும்போது 100 கிலோ நியூட்டன் வச்சுப்பேன். 100 கிலோ நியூட்டன் வச்சுப்பேன். இதே வந்து மணல்னு வைங்களேன், பருமணல், அது வந்து 150 கிலோ நியூட்டன் வச்சுப்பேன். 150 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சரள மண் கடினமாக இருக்குது, இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி நல்ல கிராவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு 250 வச்சுப்பேன். அதே பாறைன்னு வைங்களேன், நான் வந்து ஒரு 300 வச்சுப்பேன். நல்ல கடின பாறையாக இருந்தால் இன்னும் கூட ஏற்றிட்டு போகலாம். பட்டு இந்த அளவுக்கே நமக்கு வர்ற ஃபுட்டிங் சைஸ் சரியாக இருக்கும், மினிமமாக தான் வரும். அப்படினால மென்மையான சேர்ந்த பாறை வரைக்குமே நிறுத்திக்கிறேன். அப்போ 100, 150, 250, 300ங்கிறத நான் வச்சுக்கிறேன் மனசில். இப்போ எப்படி கணக்கு போடுறேன் அப்படின்னா, நமக்கு தூணில் வந்த பளு 1080ன்னு நம்ம லோடான் காலத்தில் பார்த்தோம் பாருங்கள். காலத்தில் வர லோடு வந்து 1080. இப்போ ஃபவுண்டேஷன் போடும்போது அதோட செல்ஃப் வெயிட்டுன்னு ஒன்று வரும் இல்லைங்களா, சுய எடை, அது ஒரு 10% சேர்த்துக்கிறேன். 108 ரெண்டையும் சேர்த்துனா 1188 வருது. 1188 ரவுண்டாக நான் வந்து 1200 கிலோ நியூட்டன், 120 டன் அப்படிங்கிறத 1200 கிலோ நியூட்டன் வச்சுக்கிறேன். இப்போ களிமண்ணுன்னு வைங்களேன், இது களிமண் 100 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், 100 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தாங்கும். அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள் ஃபுட்டிங்கோட சைஸு. ஃபுட்டிங்கோட சைஸுன்னு நான் சொல்கிறது ஃபுட்டிங்கோட நீளம் அகலம். அந்த கடைகால் அளவு வந்து நான் அஷ்யூம் பண்ணுறேன் அல்லது கற்பனை பண்ணிக்கிறேன். 3.5 மீட்ரு பை 3.5 மீட்டருன்னு நீளம் அகலம். ஸ்கொயர் ஃபிட்டிங் போடுறேன்னு வைங்களேன், சதுர ஃபுட்டிங் 3.5. அப்போது 1200 லோடு வகுத்தல் 3 பெருக்கல் 3 போட்டிங்கன்னா அந்த அழுத்தம் எவ்வளோ வரும்னா 98 வருது. அந்த அழுத்தம் 1200 கிலோ நியூட்டனுக்கு 3/3 ஃபுட்டிங் போட்டிங்கன்னா 98 வருது. நம்ம களிமண் எவ்வளோ தாங்கு? 100 தாங்கு. அப்போ 3/3 ஃபுட்டிங் அல்லது 12 அடி பை 12 அடி ஃபுட்டிங்கிறது சரியானதாக இருக்கும். இவ்வளோ தான். நம்ம அந்த லோடுனால் வரக்கூடிய அழுத்தம் அந்த சாயிலோட எஸ்பிசின்னு சொல்லக்கூடிய பளு தாங்கும் திறனை விட கம்மியாக இருக்கணும். அவ்வளோதான். அடுத்தது நம்ம போகலாம். இந்த திக்னஸ் கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி. நான் எப்படி காலம் கண்டுபிடிக்கிறது நிறைய பொறியாளர்களுக்கு தெரியாத மாதிரி பெரும்பாலானவர்களுக்கு அந்த திக்னஸ் ஆஃப் ஃபுட்டிங் எவ்வளோன்னு கூட தெரியாது.
இப்போ ஐசோலேட்டட் ஃபுட்டிங் வந்து நீங்கள் 2 வகையாக போடலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி டேப்பர்டாக போடலாம், டேப்பர் பண்ணி போடுறது. இன்னொன்று அப்படியே மால்ஸாக போடலாம். இந்த டேப்பராக போடுறது இப்போ வந்து கஷ்டமாக போச்சு. ஏன்னா அது ஸ்லோ படிக்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் லேபர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த பிளாக் புட்டிங், மாஸ் புட்டிங்கிறத போடுறோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, சிம்பிள். நெக்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிள். அந்த அகலம் இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ளூ கலர் ரவுண்ட் போட்டி காட்டிருக்கிறேன். அது வந்து அகலத்தை வந்து 5ஆல் வகுத்துருங்க. அகலத்தை தோராயமாக 5ஆல் வகுத்துருங்க. அந்த ரைட் சைடில் போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா, 3.5/5 3.5 3.5/5 0.7 மீட்டர் ஆர் 700 mm ஆர் 70 சென்டிமீட்டர். ஸோ அந்த ஃபுட்டிங்கோட நீளமோ அல்லது அகலத்தையோ 5ஆல் வகுத்திங்கன்னா நார்மல் சாயிலுக்கு ஓகே. சாயிலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். பட் இதுதான் நமக்கான கணக்கு. 70 சென்டிமீட்டர் ஃபுட்டிங். இது வந்து ஒரு தோராய மதிப்பீடு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸ்லாபு, பீமு, காலம், ஃபவுண்டேஷன் எளிமையான முறையில் உங்களுக்கு வடிவமைப்பு இருக்குது. நீங்கள் நம்பிக்கையாக தைரியமாக பண்ணலாம். ஆனால் இத்தனை இன்ஜினியர் 4 வருஷம் படித்து, அதுக்கப்புறம் 2 வருஷம் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் படித்து, அவங்க டிசைன் பண்ணுறத நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் கற்றுக்கிட்டு பண்ணுறது சரியா அப்படின்னா சரியில்லை தான். ஆனாலும் எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சாதாரண வீடுகளுக்கு அல்லது சிறிய அளவிலான அலுவலகங்களுக்கு இது போதும். அப்போது ஒரு கவனத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. எப்படி வச்சுக்கலான்னா, இங்கே வந்து வர்ற பளு எல்லாமே அவுட் சைடு இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஃபுல் வால்னு நான் அசியூம் பண்ணியிருக்கிறேன், கற்பனை பண்ணியிருக்கிறேன். இன்டீரியர்லாம் வந்து பார்ட்டிஷன் வால்னு கற்பனை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அவுட்டரில் ஃபுல் வால், இன்டீரியரில் பார்ட்டிஷன் வால்னு நான் கற்பனை பண்ணது மாதிரி வெளியிலையும் ஃபுல் வால், உள்ளேயும் ஃபுல் வால் போட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த சூத்திரத்தை உபயோகப்படுத்தணும். ஃபுல் வாலுக்கான என்ன லோடோ அதை உபயோகப்படுத்தணும். அதேமாதிரி ஸ்டேர் கேஸ் வர்றது, டாய்லெட் வர்றது, இந்த மாதிரி இடங்களுக்கு கொஞ்சம் லோடை உங்களுடைய பொது அறிவை யூஸ் பண்ணி அதிகமாக போடணும். அதேமாரி இது வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியம், கல்யாண மண்டபம் அப்படின்னு ஸ்பேன் பெருசாக இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு இது உபயோகப்படுத்தக்கூடாது. மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன அலுவலகங்கள் அல்லது நம்மளுடைய குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுமாறு நான் வந்து உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன்.